டாக்டர் பி. சிவப்பிரகாசம், நுகர்வோர் பாதுகாப்பு, சீரியல் நம்பர் 47. கருத்தடை அறுவை சிகிச்சை தோல்வி, இழப்பீடு வழங்க உத்தரவு. கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பெண் கருவுற்று குழந்தை பெற்றதால் அந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் ரூபாய் 25,000 இழப்பீடு வழங்க வேண்டுமென சேலம் மாவட்டம் நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சேலம் வெள்ளக்கல்பட்டி ஸ்ரீரங்க கவுண்டர் தோட்டத்தைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கு 1988 செப்டம்பரில் திருமணம் நடந்தது. அவருக்கு 1992 மார்ச் 12ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்தது. பின்னர் கருவுற்ற அந்த பெண்ணுக்கு சேலம் சுவர்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 1994ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 2 குழந்தைகள் போதும் என்று கருத்தடை செய்து கொள்ள விரும்பியதால் அன்றே அப்பெண்மணிக்கு அந்த மருத்துவமனையில் கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. 11 நாட்களுக்கு பிறகு தையல் பிரிக்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கு மீண்டும் கர்ப்பம் ஏற்படாது என்று உறுதியளிக்கப்பட்டது. அந்த பெண்மணி மருத்துவமனை மருந்துகள், மயக்க மருந்து ஆகியவற்றிற்காக மொத்தம் ரூபாய் 8,400 மருத்துவமனைக்கு செலுத்தியுள்ளார். ஆனால் சிறிது காலம் கடந்து அந்த பெண் கருவுற்றார். முன்னதாக அறுவை சிகிச்சையை செய்த மருத்துவரிடம் சென்று இது பற்றி கேட்டபோது கருவை கலக்கிவிடுமாறு அந்த பெண்ணுக்கு அவர் யோசனை கூறியுள்ளார். ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். 1996 செப்டம்பர் 18ஆம் தேதி மீண்டும் குழந்தை பிறந்தது. இதனால் பெரிதும் மன உளைச்சல் அடைந்த அந்த பெண் சேவை குறைபாட்டுக்காக நட்டஈடு அளிக்க வேண்டும் என்று கோரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றத்தில் புகார் செய்தார். வழக்கை விசாரித்த சேலம் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றம் தவறான முறையில் கருத்தடை அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட மருத்துவர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரூபாய் 25,000 நட்ட ஈடும் ரூபாய் 500 வழக்கு செலவும் கொடுக்க வேண்டும் என கட்டளையிட்டது. குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை எப்போதும் 100% வெற்றிகரமாக இருக்காது என்பது நிரூபிக்கப்பட்ட மருத்துவ உண்மை. சில நேரங்களில் தோல்வி ஏற்பட வாய்ப்புள்ளது. இதற்காக ரூபாய் 30,000 இழப்பீடு வழங்கும் திட்டத்திற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிட வேண்டிய ஒன்றாகும். இருப்பினும் 3ஆவதும் பெண் குழந்தையாக பிறந்தால் அக்குழந்தையின் தாயாருக்கு நஷ்ட ஈடாக ரூபாய் 5 லட்சம் கொடுத்தால் 3 பெண் குழந்தைகளின் பிற்கால வாழ்க்கைக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். வணக்கம்.